எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் எலும்பு புரோக்கன் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தோம் ஒரு 8 நாளைக்கு முன்னாடி இங்கே நம்ம ஜிஹெச்சில் அதை வந்து அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பொறுமையாக ஆப்ரேஷன் வந்து இப்போ போன திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு வார்டுக்கு 500 வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு நான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் அம்மாவோட கட்டை விரலில் பாதி விரலை வந்து எலி சாப்பிட்ருச்சு. ஸோ இது எதனால உள்ள எலி எப்படி இவ்வளோ இப்போ இது இருக்கிறப்ப எப்படி எலி உள்ளே வந்துச்சு? எலி கடித்ததால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்ட பிறகும் அவரை எலிகள் துரத்தியதால் மருத்துவமனை நிர்வாகம் அதிர்ச்சியடைந்துள்ளது. திருச்சி கல்கண்டார் கோட்டை ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த தமிழ்கொடி சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பின்னர் இவர் பொது வார்டுக்கு மாற்றப்பட்டார். அந்த வார்டில் இயல்பாக சுற்றித் திரியும் எலிகள் மூதாட்டி தமிழ்கொடியின் கால் விரல்களை கடித்து சேதப்படுத்தின. இதுகுறித்து திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் குமரவேலிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தாள் உத்தரவிட்டிருக்கிறார். விசாரணைக்கு பின்னர் முழு விவரமும் தெரியப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் மருத்துவமனையில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கூடுதலான ஊழியர்களை கொண்டு தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எலிகளை ஒழிக்கும் வகையில் மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளில் காணப்பட்ட புதர்களுக்குள்ளும் மருந்துகளை தெளிக்கும் பணியிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி சிகிச்சை அளித்து வந்தனர். ஆனால் மூதாட்டி சிகிச்சை பெற்று வரும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு உள்ளேயே சாதுரியமாக எலிகள் நுழைந்துவிட்டன. இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் மூதாட்டியை துரத்தும் எலிகளை படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு வருகிறார்கள்.